மேம் எங்ககிட்ட ஆல்ரெடி எக்ஸ்டென்ஷன் வச்சிருந்தாங்க. இந்த குலுக்கல் முறையில் நாங்கள் எங்களை தேர்ந்தெடுப்போம் நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா இவங்களோட பொண்ணுக்கு தான் வந்து நேம் வந்து செலக்ட் ஆனிச்சு. பட் அவங்க வந்து மேம் எங்க இருக்காங்க உங்க டாக்டர்? என் பொண்ணு ஷாங்காயில இருக்கா, சைனால இருக்காங்க. அவங்களால வர முடியாதனால மேம்க்கு நாங்க பிக்ஸ் பண்றோம். மேம் இப்பதான் நம்ம எக்ஸ்டென்ஷன் பிக்ஸ் பண்ணுவோம், திரும்ப நியூ ஹேர். மேம் நான் நார்மலா ரேஸ்க்கு வந்து விசிட் பண்றதுக்காக வந்தோன்னே நான் போன்டெயில் தான் போடுவேன், எனக்கு 16 இன்ச் வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு போயிட்டேன். ஆனா வச்சு ஒரு 15 டேஸ்லயே எனக்கு லென்த்தா வைக்கணும்ன்ற ஒரு ஃபீல்ல உங்கள்கிட்ட நான் ஒரு 4 or 5 டைம்ஸ் வந்து கேட்டுட்டேன். கேட்டதுக்கு அப்புறம் என்னன்னா நீங்க ஓகே ஒரு ஏப்ரல் மேல வச்சுக்கலாம் நீங்க. பட் இந்த லாட்ல விழுவுன்றது எனக்கு இப்ப கூட என்னால நம்ப முடியல. பட் நான் வைக்கணும்னு வந்து உட்கார்ந்துருக்கேன். பட் அது என் பொண்ணு அனுப்புனப்ப விழுந்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் நினைச்சேன் வாங்க ஃப்ரீயா வைக்கிறன்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்களுக்கு நிஜமாவே ஹாப்பியா இருக்கு மேம். எங்க கஸ்டமரே நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. நாங்க இவங்க தான் நினைச்சுலாம் சூஸ் பண்ணல, நந்தாங்கிற மேம் நாங்க சூஸ் பண்ணோம். பட் அவங்களுக்கு நாங்க கான்டாக்ட் பண்ணும்போது லைன் போல, அதுல இன்னொரு நம்பர் கொடுத்தாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணும்போது நாங்க மேம் கண்டுபிடிச்சிட்டோம். சுமதி மேம் நீங்களா அப்படின்னு கேட்டா என் பொண்ணுக்கு தான் விழுந்திருக்கு. நான் எப்படி லாஸ்ட் வீக் வந்து கேட்டாங்க எனக்கு லாங் ஹேர். மத்தவங்க நீங்க என்ன சொல்லுவீங்க? 100% நீங்க வாங்க, வந்துட்டு போனோடனே நீங்க என்னை விட பயங்கர ஹாப்பியா இருப்பீங்க, சந்தோஷமா சொல்லுவீங்க. நீங்க ரேஸ்க்கு உள்ள வந்துட்டு வெளியில போகும்போது அந்த ஃபீல் வந்து ஒரு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போனா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல்